பிராண்டி செய்திகள். கள்ளுக்கு தடை, அரசின் பாலிசி முடிவு. உயிரிழப்பு ஏற்படும் என வாதாடும் தமிழக அரசு. கலப்பட பயமா இல்ல டாஸ்மாக் லாபமா? மல்லு குட்டும் பனை விவசாயிகள். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. நம்ம ஊரு பனைமரத்திலிருந்து கிடைக்கிற இயற்கை பானம் கள்ளுக்கு ஏன் இன்னும் தடை நீடிக்குது? கள்ளு உடம்புக்கு நல்லதுன்னு விவசாயிகள் ஒரு பக்கம் சொல்ல, இல்ல இது உயிரையே பறிக்கும்னு அரசு உயர்நீதிமன்றத்துல பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது வெறும் உடல் நல கவலையா இல்ல பின்னணியில வேற எதுவும் அரசியல் இருக்கா? இதோ அந்த 7 காரசாரமான அப்டேட்டுகள். அரசின் கொள்கை முடிவு. கள்ளிறக்க தடை விதித்திருப்பது அரசின் கொள்கை முடிவு, பாலிசி டிசிஷன். இதுல நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு அரசு வழக்கறிஞர் மகாராஜன் நீதிமன்றம் மதுரை கிளையில ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கார் பாஸ். கலப்பட அபாயம். கள்ளுல போதைக்காக பல வேதிப்பொருட்கள் கலக்கப்படுது. இதனால உயிரிழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்றதுதான் அரசோட முக்கியமான வாதம். மத்திய சட்டமும் கள்ளும். மனுதாரர் ஆறுமுகம் என்ன சொல்றாருன்னா, மத்திய உணவு பாதுகாப்பு சட்டப்படி கள்ளு ஒரு பாதுகாப்பான உணவுப் பொருள். ஆனா மாநில அரசு மட்டும் இதை ஏன் தடை பண்ணுதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. டாஸ்மாக் கணக்கு. வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் பீர் விற்பனையை டாஸ்மாக் மூலமா அதிகப்படுத்துறதுக்காகவே கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு விவசாயிகள் தரப்புல ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க பாஸ். பனை விவசாயிகளின் பாதிப்பு. இந்த தடையால பனை மரம் வளர்க்கிற விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. தனிப்பட்ட பயன்பாட்டுக்கும் மருத்துவத்துக்கும் கூட அனுமதி கிடையாதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம்னு வாதாடுறாங்க. நிபந்தனையுடன் அனுமதி. கள்ளுல போதை குறைவுதான், அதனால முறையான நிபந்தனைகளை உருவாக்கி அரசு ஏன் அனுமதி கொடுக்க கூடாது? இதனால அரசுக்கும் கூடுதல் வருமானம் வருமேனு ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. ஜூன் 7க்கு ஒத்திவைப்பு. நீதிபதிகள் என் சதீஷ்குமார், எம் ஜோதிராமன் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு அடுத்த கட்ட விசாரணையை வர ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க பாஸ். கள்ளுக்கான இந்த போராட்டத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம மண்ணுல விளையறது நமக்கு மருந்து அமையணும், ஆனா அது ஏன் இன்னும் தடையா இருக்குன்னு தெரியல. உண்மையான தீர்ப்பு ஜூன் 7ல தெரிஞ்சிரும் பாஸ். கள்ளுக்கு தடை விதிச்சிருக்கிறது சரியா இல்ல நிபந்தனைகளோட அனுமதி கொடுக்கலாமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனைத்து விறுவிறுப்பான மற்றும் சட்டநீதியான அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.